என்னுடைய தாத்தா பாட்டி சீவ சமாதி கடம்பூர் மாளிகையிலேருந்து மேற்க வரும். ராஜேந்திர இது ராஜாரா கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து கிழக்க அந்த அரண்மனை அவங்க காட்டு அப்போ மதுரையிலேருந்து வரும்போது ஒரு தகராறு, அந்த மாளிகை மேடு அந்த பக்கத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதாவது காட்டுக்குள்ளார தான் வாழ்ந்தாங்க. அந்த அரண்மனையோட ப்ராப்பர்ட்டி நாங்கள் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்குது. பிச்சாவரத்தில் நாங்கள் இருந்தது இருக்குது. குட்டியாண்டவர் கோயிலில் வந்து எங்களோட கல்வெட்டு சோழரோட எங்களோட மூதையார்களோட பேர் இருக்குது. தாத்தா அவங்களோட பட்ட பேர் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு இந்த பரம்பரையில் பிறந்து ஒரு தர்மம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோமே தவிர ஒரு சிவனை அதை வந்து 200 காணி நிலத்தை மறைச்சிருக்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? நாங்கள் வந்து ஒரு அரசகுல பரம்பரை அரண்மனையை வந்து அழிக்கணும்னு நினச்சவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம். என்ன வேணால் நீங்கள் ஃபேஸ்புக் எப்படி வேணால் போடலாம். ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நாங்கள் கவலையே படல. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றும் இதை வச்சு தான் யூடியூப் சேனலில் வச்சு தான் எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. சாப்பிட்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. புரியுதுங்களா? எங்களுக்கு இருக்கிற இடம், எங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. அதை நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரத்தில் அதோட உங்களோட வரலாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூடியூப்பில் காமிக்கிறேன். இடம், எந்த இடம், கடம்பூர் மாளிகை இடம், பழையறை, அரியலூர்லேருந்து பொண்ணு கட்டினது, கீழூர் ஜமீன், ஊத்தங்கால், நிறையா இடம், கடலங்குடி, ஓமாம்லியூர், மோவூர், காட்டுமன்னார் கோயில், எடையார், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், செஞ்சி, விழுப்புரம் அத்தனையுமே எங்கள் ஃபேமிலி, எங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் இருக்காங்க. சோழர் பரம்பரை தான். அதோட எவிடன்ஸு எங்ககிட்ட இருக்குது. அந்த சோழர் பரம்பரையோட டாக்குமெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். 1928 இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வந்து அறக்கட்டளைன்னு சும்மாலாம் இல்லை, அவங்களோட ப்ராப்பர்ட்டிலேயே நாங்கள் எங்கள் சொந்த உழைப்பில் சம்பாரித்த பைசாவிலே நாங்கள் வந்து வீடு கட்டி அவங்களுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். தர்மமும் பண்ணிகிட்ருக்கோம். குரு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். வருஷத்தில் 2 குரு பூஜை. இதெல்லாம் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சில பேர் வந்து ஒரு யுத்தியை இது பண்ணுறாங்க. அது நடக்காதுங்க சார். அது எந்த காலத்துலேயும் ராஜராஜர் சோழர் பரம்பரை என்றைக்கும் அழிஞ்சதாக சரித்திரமே கிடையாது கிடையாது கிடையாது. சோழர் பரம்பரை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுற ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவோம். அதெல்லாம் இல்லாமல் இல்லை. எல்லோரும் நாங்கள் வந்து ஜமீன் வந்து அப்படியே கீழே போயிட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லோரும் இருக்கோம். புரியுதுங்களா? எங்கள் லேடிஸுங்க நாங்கள் வெளில வரமாட்டோம். அதுதான் உண்மை. தேவையில்லாத ஒரு இதை இது பண்ணிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து சரி கிடையாது. என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். அது ஆகிடும். அதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்படுற மாதிரி இல்லைங்க சார். எவ்வளோ எதிர்த்து தான் நாங்கள் வந்து இந்த ஊருக்குள்ளார நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் தாத்தா பாட்டியோட இடத்த வந்து கோயில் கட்டி சித்தர் சமாதியை நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அவங்களும் ஒரு லிங்கத்தடிங்கிற ஒரு லிங்கத்தையே மறைச்சிட்டாங்க. இதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சார். சாமி தெய்வத்துக்காக, சிவனுக்காக நாங்கள் இருக்கோம். சிவன் எங்களை படைச்சது. நாங்கள் வந்து என்றைக்குமே காளி, சிவன், அம்மன் இவங்கெல்லாம் வந்து எங்களோட வீட்டு தெய்வம். எங்கள் வீட்டிலையே பிறந்தவங்க. எங்களுக்குன்னு ஒரு தர்மகர்த்தா. ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் கோயில் கட்டி நாங்கள் தான் தர்மகர்த்தா. ஓமாம்பளியாராக இருக்கட்டும், மோவூராக இருக்கட்டும், இப்போ எங்கள் ஊராக இருக்கட்டும், காட்டாக்கரை, எல்லாமே நாங்கள் கோயிலில் நாங்கள் தான் தர்மகர்த்தா. நாங்கள் அந்த தீமிதியில் இறங்க மண்டப்படி வந்து நாங்கள் தான் செய்வோம். இதை நாங்கள் ப்ரூவ் பண்ண எங்களால் முடியும் சார். காமிக்கிறேன். உங்களுக்கு வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதான் போகுது. என்னை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேவையில்லாத இந்த இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அவங்க வரலாறை வந்து காமிக்கிறோமா, பார்க்குறாங்களா, அதோடு விட்டுருணும். அனாவசியமான எங்களுக்கு வந்து எந்த ஒரு டார்ச்சரும், எங்களுக்கு வந்து எந்த மீடியா நாங்கள் வந்து இதுக்கு ஆசைப்படவே இல்லை. அதுதான் சார் உண்மை.